வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ரவா மோதகம் பண்ண போறோம். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பொதுவா அரிசி மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம். இன்னைக்கு ரவையை வச்சு பண்ணியிருக்கோம். வித்தியாசமான சுவையில ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் உருகுனதும் அதில் 1 கப் அளவுக்கு நைஸ் ரவையை சேர்த்துட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை வறுத்துக்கலாம். நல்ல நைஸான ரவை எடுத்துக்கங்க. உங்கள்ட்ட ரவை பெரிய சைஸா இருந்ததுன்னா மிக்சியில் அதை 4-5 சுத்தி எடுத்துக்கங்க. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாம இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து வறுத்துக்கலாம். இப்ப 8 நிமிஷமா தொடர்ந்து வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸா வறுத்துக்கங்க. டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து வறுக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஆற விட்டுருங்க. இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. பவுடர் பண்ண சுகர் 3/4 கப். சுகரை பவுடர் பண்ணி 3/4 கப் அளந்துக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சமா 2 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்னா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் 3 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். இதை வந்து மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச பால்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். மீதி 1 டேபிள் ஸ்பூன் பால் இருக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். நல்லா பிடிக்க வருது பாருங்க. இந்த மாதிரி பிடிக்க வரலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இந்த மோல்டுல லைட்டா நெய் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து எடுத்து கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைட்ல எல்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டாதான் நமக்கு வந்து மோல்டோட ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கும். அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஓபன் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான ரவா மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.